வியூவர்ஸ், இதை பாருங்கள், இந்த பித்தளை கப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழுக்காக இருக்காங்க. இந்த பித்தளை கப்பெல்லாம் நம்ம செலவே இல்லாமல் எப்படி நல்லா அடித்து நாக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இது எப்பவுமே நல்லா காபி டீ குடிக்கிறது டீ கப்பு, இது எப்படி நம்ம பளிச்சு நாக்கிறது அப்படின்றது. இதுக்கு தேவையான பொருட்கள், இது வந்து புளியா இலை தான். புளியா இலை எங்கள் வீட்டில் புளியா மரம் இருக்கிறதுனால நான் புளியா இலை எடுத்துக்கிட்டேன். ஒரு செங்கல் கட்டி, இவ்வளோ தான். இது இருந்தாலே போதும், இந்த பாத்திரம் பளிச்சுன்னு ஆகிடும். செங்கல் கட்டி கீழே இருந்து எடுத்ததுன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கிடலாம், அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை வந்து நல்லா ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நசுக்கிக்கிடணும். ஒரு உரல் வச்சு நல்லா இடிச்சுக்கிடலாம். இப்படி நல்ல எல்லாத்தையும் நல்ல மிக்ஸி இதில் உரலில் கூட இடிச்சுக்கிடலாம். உரல் எடுத்துகிட்டு வரேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த உரல் இருக்குல்ல, இந்த உரலில் ஃபஸ்ட்டு இந்த செங்கல் தூளை போட்டு இடிச்சுக்கிறேன். இடித்து நைஸ் பக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா மசிஞ்சிச்சு செங்கல் தூள். இதை தட்டில் போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த புளியா இலை இருக்குது பார்த்தீங்களா, புளியா இலையை இதில் போட்டு நல்லா நசுக்கிக்கலாம். இது நல்லா நம்ம நல்லா மசிச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு இதை வச்சு புளியா இலை வச்சு தேய்ச்சிடலாம். இப்போ நான் ஓரளவு இந்த கீரையை அரைச்சிட்டேன். அதாவது என்ன கீரை, அது புளிய மரத்து இலை, புளியா இலையை பாருங்க. இப்போ எப்படி இருக்க பாத்திரம் எப்படி பளிச்சு ஞாபகம் பாருங்க. நமக்கு செலவே இல்லாமல் நம்ம பித்தளை பாத்திரம் பளிச்சுன்னு ஆகணுன்னா இதை பாருங்க, ஒன்லி புளியா இலை தான் போட்டேன். இந்த மாதிரி நம்ம புளியா இலையை நசுக்கிட்டு அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும் பாத்திரம். எப்படி முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள், வித்தியாசம் தெரியுதா? புளியா இலையும் செங்கல் தூள் மட்டுமே போதும். இப்போ இது மாதிரி நம்ம எல்லா பாத்திரத்தையும் தேய்ச்சி போகிறேன். இனிமேல் இந்த செங்கல் தூள் இருக்குங்களா, அதை வச்சு தேய்க்கும் போது நம்மளுடைய பித்தளை பாத்திரம் இதை பாருங்கள், செலவே இல்லாமல் நம்மளுடைய பித்தளை பாத்திரத்தை பளிச்சு நாக்குவது எப்படி. இந்த மாதிரி நம்ம எல்லா பித்தளை பாத்திரம் எது இருந்தாலும் நீங்கள் புளியா இலையை போட்டு தேய்ச்சிட்டு பண்ணி பாருங்கள், அப்படியே பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ உங்களுக்கு கையில் தேய்க்கணும், கையெல்லாம் வலிக்கும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த ஸ்க்ரப்பரை வச்சு இது தேய்க்கிறேன் பாருங்கள். இதை பாருங்கள், என்னுடைய கப்பன் சாசர் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. புளியாங்காய் பச்சையாக இருந்தால் கூட அதை கூட வச்சு நம்ம தேய்ச்சிட்டு, புளியாங்காய் இருக்குமா, காய் புளியாங்காய், அதை நல்லா தட்டி கல் வச்சு நல்லா தட்டிட்டு அதை போட்டு தேய்ச்சா கூட நம்மளோட அது பளிச்சுன்னு ஆகிடும் பாத்திரம், பித்தளை பாத்திரம்.
காட்டுவாங்க. இது எவ்வளோ கருப்பாக இருந்தது. இப்போ இதையும் ஜஸ்ட்டு நம்ம ஒரு புளியாங்க இலை தான், எலுமிச்சை இலை இருந்ததுன்னா எலுமிச்சை இலையும் இந்த மாதிரி நம்ம நசுக்கிட்டு கூட நல்லா இடித்து எடுத்து வச்சுட்டு கூட நம்ம எலுமிச்சை இலை இருந்தாலும் அதையும் வச்சுக்கிட்டு நம்ம தேய்ச்சிடலாம். செலவே இல்லாமல் பித்தளை பாத்திரம் பளிச்சு நாக்கிறது எப்படின்றதான் இந்த வீடியோ உங்களுக்கு. இப்போ நான் இதை பளிச்சு ரொம்ப கூட அழுத்தமாக கூட ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட தேய்க்க தேவையில்லை. சும்மா புளிய இலையை நசுக்கிட்டு இப்படி தேய்ச்சிட்டு செங்கல் பொடியை போட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டாலுமே நம்மளுடைய கப்பன் சாஸை, என்னோடய கப்பன் சாஸை எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ தான் நம்ம வீட்டில் இருக்க ஒரு பொருளும் இந்த மாதிரி பளிச்சுன்னு இருந்தால் தான் நம்ம வீடே நமக்கு பளிச்சுன்னு புதுசாக இருக்கும். நம்ம பொருளெல்லாம் பளிசாக வச்சு அழுக்கடையை வச்சுருந்தா நம்ம வீடும் பளிசாக தான் தெரியும். அதனால் பாருங்க, கழுவி பார்க்கலாமா? இந்த பாருங்க, கப்பன் சாஸை பார்த்தீங்களா எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த க்ளீனிங் ஒர்க் பிடிச்சிதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.